ஒரே நேரத்துல வண்டியை திருப்புறதும் ஆக்சிலரேட்டர் கொடுக்கறதும் ரொம்ப ஆபத்து பாஸ். வளைவுகள்ல ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் இருக்கிற இந்த சென்னை பகுதியில பெரிய புயல் அடிச்சு ரோடெல்லாம் தண்ணியா இருக்கு. அதனால நான் இப்போ ரொம்ப வேகமா ஓட்ட போறதில்ல. ஏன்னா உயிர் முக்கியம் இல்லையா? வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். உங்க கார்ல ஏதாவது சின்ன ஃபால்ட் இருந்தா மெக்கானிக் கிட்ட ஓடாம இந்த OBD11 ரீடரை யூஸ் பண்ணுங்க. BMW, ஆடி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஒரு கிளிக்ல பிரச்சனையை தெரிஞ்சுக்கலாம், சரி பண்ணலாம். சரி, இப்போ வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி பாப்போம். நீங்க பிரேக் அடிக்கும்போது காரோட வெயிட் முன்னாடி போகும். ஆக்சிலரேட் பண்ணும்போது பின்னாடி போகும். லெஃப்ட்ல திருப்பினா வெயிட் ரைட்ல மாறும். இதுதான் உங்க டயரோட கிரிப்பை தீர்மானிக்குது. டிப் 1. டயர் கிரிப் 50% ரூல். உங்ககிட்ட 4 டயர் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பிடிப்பு தன்மை இருக்கும். நேர்கோட்ல வேகமா போனா வெயிட் 2 பின் சக்கரத்திலையும் சமமா பெரியும். ஆனா திருப்பிட்டே வேகம் ஏத்தனா அந்த வெயிட் ஒரே ஒரு டயர் மேல மட்டும் விழும். அப்போ அந்த டயர் சறுக்க ஆரம்பிச்சிடும். 50% கிரிப் மட்டும் லெஃப்ட் ரைட் ஸ்டியரிங்குக்கு மிச்சம். டிப் 2. பிரேக் ஸ்டியர் ரூல். அதனால தான் ஒரு ரூல் வச்சுக்கோங்க. நேரா இருக்கும்போதே பிரேக் அடிங்க. கையை திருப்புறப்போ ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுங்க. வளைவு விட்டு வெளியே வரும்போது மட்டும் மெதுவா ஸ்பீட் ஏத்துங்க. இத பண்ணாலே பாதி விபத்துகளை தவிர்த்திடலாம். டிப் 3. வேனிஷிங் பாயிண்ட் மேஜிக். உங்களால ரோடு எவ்வளவு தூரம் பெரியுதோ அந்த இடத்த பாருங்க. அந்த புள்ளி உங்களை நோக்கி வந்தா வளைவு ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிரேக் பண்ணுங்க. அந்த புள்ளி உங்களை விட்டு விலகி போனா ரோடு ஓபன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பயம் இல்லாம வேகம் ஏத்தலாம். தெரியாத ரோட்ல கூட எக்ஸ்பர்ட் மாதிரி ஓட்டலாம். டிப் 4. ட்ரெயில் பிரேக்கிங். வளைவு உள்ள போறப்போ மெதுவா பிரேக் அடிச்சுக்கிட்டே ஸ்டியர் பண்ணுங்க. வெயிட் முன்னாடி ஸ்டே அடிச்சு கிரிப் அதிகம் கொடுக்கும். ரேசிங் டிப்ஸ் தான், ஆனா ஸ்ட்ரீட் சேஃப். முழு ஸ்டாப் பண்ணாதீங்க, ஸ்மூத்தா ரிலீஸ் பண்ணுங்க. டிப் 5. ABS யூஸ் கஷ்டமில்ல. ஈர ரோட்ல பிரேக் அடிக்கும்போது ABS ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டயர் லாக் ஆகாம கிரிப் மெயின்டைன் பண்ணும். 80% வெட் கிராஷ் லாக்கிங்ல இருந்து. டிப் 6. ஸ்டியரிங் இன்புட் சின்ன. வளைவுல ஸ்டியரை ஓவர் ஸ்டியர் பண்ணாதீங்க. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும். ஹேண்டில் ஸ்மூத்தா இருந்தா கார் ஸ்டேபிள் ஆகும். டிப் 7. லோட் மேனேஜ். கார்ல லோட், பேக், பேசஞ்சர்ஸை சமமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. பின்னாடி ஓவர்லோட் ஆனா ஓவர் ஸ்டியர் ரிஸ்க் அதிகம். 20% வெயிட் ஷிஃப்ட் கிரிப் கம்மி பண்ணும். டிப் 8. மழை ஸ்பெஷல். அக்வா பிளேனிங் அவாய்ட் பண்ணுங்க. தண்ணி மேல ஸ்பீட 50 km/h கம்மி வச்சுக்கோங்க. டயர் ட்ரெட் செக் பண்ணுங்க. 2 mm மினிமம். சறுக்குனா ஸ்டியரை ஸ்மூத்தா டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஆக்குங்க. பிரேக் அடிக்காதீங்க. மழை காலத்துல இது இன்னும் முக்கியம். ரோடு ஈரமா இருக்கும்போது கிரிப் ரொம்ப கம்மியா இருக்கும். 500 ஹார்ஸ் கார் வச்சிருந்தாலும் சரி, 100 ஹார்ஸ் கார் வச்சிருந்தாலும் சரி, தண்ணி மேல டயர் சறுக்குனா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். அதனால நிதானமா ஓட்டுங்க. டிரைவிங்ன்றது வெறும் ஸ்பீட் இல்ல, அது ஒரு பொறுப்பு. ரோடு பக்கத்துல பசங்க விளையாடுறாங்களா இல்ல மேடு பள்ளமா இருக்கா, இதெல்லாம் பார்த்து உங்க வேகத்தை குறைக்கிறது தான் ஒரு நல்ல டிரைவருக்கு அழகு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கார் ஆர்வலர் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.